வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அறிவு சார்ந்த சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு மகிழ்ச்சியுற்று வாழ வேண்டும் என்று ஆசான் அவர்கள் நினைவோடு என்னை இணைத்துக் கொண்டு வாழ்த்து மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மேலும் இந்த நல்ல நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தொடர்ந்து நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சீரிய அருட்பணி மிக எளிமையாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நமது ஞானாசிரிய பெருமக்களும் சரி மற்றும் இந்த துறை சார்ந்து இதற்கான ஏற்பாடு செய்யக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களும் விடாமுயற்சியாக தொடர்ந்து இந்த அருட்பணியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது உண்மையிலேயே போற்றுதலுக்குரிய ஒரு செயல். ஒருவனுக்கு ஞானத்தை சுட்டி உணர்த்துவது என்பது குருவினுடைய போற்றுதலுக்குரிய பணி. அத்தகைய உயர் பணியை இணைந்து அதற்கான தொடக்கமாக இந்த பயிற்சி முறை நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆரம்ப காலங்கள்ல இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் பெறுவதற்கு நிறைய சிரமப்பட்டிருக்காங்க பெரியவங்கெல்லாம். அவங்களுடைய முயற்சி, பல சூழ்நிலையில அவர்கள் பட்ட சிரமம் அனைத்து இதனுடைய வெளிப்பாடாக நமக்கு கிடைத்த அவர்களுடைய உயர்ந்த அனுபவங்கள் தான் அருட்தந்தை அவர்களால எளிமைப்படுத்தப்பட்டு இங்க பயிற்சி முறைகளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு காலையில கூட நம்ம கூட நண்பர்கள் பேசிட்டு இருக்கும்போது, ஐயா உங்களுக்கு என்ன வயசாச்சுன்னு கேட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், ஐயா பரவாயில்லைங்க, நல்ல உடம்பு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், இல்லைங்க ஐயா, குரு வேதாத்ரி மகரிஷி அவங்களுடைய பயிற்சி முறைகளையும் தத்துவங்களையும் 30 வருஷமா அவங்க கூடயே இணைஞ்சிருக்கிறோம். அந்த அருளாற்றனுடைய வழி நடத்தல் தான் இந்த உடல், அறிவு, மனம் எல்லாம். அந்த குருவினுடைய இணைப்பு இருந்தா எப்பயுமே வாழ்க்கை சிறப்பு. அந்த வகையில நல்ல பயிற்சி முறைகளை ஆசிரியர்களா உங்களுக்கு போதிச்சுட்டு இருப்பாங்க. நீங்க கருத்தோடு அதை கவனியுங்க, செய்து பாருங்க. நாங்கெல்லாம் உங்க முன்னாடி வாழ்ற சின்ன உதாரணங்கள். 10, 25 வருஷம் 30 வருஷமா பயிற்சி முறைகளை, அடிப்படை பயிற்சிகள் எல்லாம் தெரிஞ்ச காலத்துல இருந்து தொடர்ந்து விடாம செய்துட்டு இருக்கிறோம். அப்போ இது ஒரு நல்ல வாய்ப்பு. நம்ம வீட்டிலேயே இருந்துக்கிட்டு
நம்ம கடமைகள் எல்லாம் செய்துக்கிட்டே இந்த அற்புதமான விஷயத்தை தெரிந்து கொள்வது என்பது உண்மையிலேயே மிகச்சிறந்த வாய்ப்பு. நல்லபடியா நீங்க எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கிறீங்கன்னு நம்புறேன். இன்று தலைப்பு பற்றி பேசுவதற்கு முன்பு ஒரு சின்ன கதையை உங்களுக்கு சொல்லிட்டு பின்பு போவோம். கௌதம புத்தருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன நிகழ்வை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். உங்களுக்கு அவரை பற்றி தெரியும். ஒரு பேரரசனுடைய பையன் சித்தார்த். எல்லா வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்தவர். ஏதோ ஒன்று அவர் மனதில் தோன்றியவருக்கு பிறகு ஞானத்தை நோக்கி அவர் திரும்புகிறார். அந்த தேடல்ல ஞானம் பெற்றதாக நாம அவருடைய வரலாற்றை தெரிந்திருக்கிறோம். அதற்கு பின்பு ஒவ்வொரு ஊரா போய் அவரு தான் பெற்ற அனுபவத்தை, அதன் அவசியத்தையும், வாழ்க்கையில மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய பல நுட்பமான விஷயங்களை எடுத்துரைக்க ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு ஊரா போவாங்க. அன்னைக்கெல்லாம் இந்த காரு, பஸ் வாகனம் எல்லாம் இல்லை. அவங்க போறது உண்டு. அதுல ஈர்க்கப்பட்ட மனிதர்கள் அவர் கூட இணைஞ்சுக்குவாங்க. அவங்களும் சேர்ந்து அவரோட பயணிப்பாங்க. நமக்கு அழகா வீட்டுல 8:30 மணி ஆனா பிரேக்ஃபாஸ்ட் வரலன்னா அம்மாவோ அல்லது மனைவியோ சகோதரியோ என்னாச்சு அப்படின்னு நாம் மிரட்டுறோம். ஆனா அப்படி சந்நியாசம் எடுத்தவர்களுக்கு அப்படியெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடையாது. பல நாள் உணவு இல்லாம கூட இருக்க வேண்டிய சூழல் வரலாம். அப்படி அவங்க ஒரு ஊரா போய் இந்த விஷயங்களை சொல்றது வழக்கம். ஒரு விஷயம் நல்லதா கெட்டதான்னு நமக்கு புரிந்து கொள்ளாமலே பல நேரங்கள்ல இன்க்ளூடிங் அவர் செல்ஃப் நம்ம எல்லாருமே தவறான முடிவுகளை எடுத்துருவோம் பல நேரங்கள். இதுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆழ்ந்து நாம ஏற்கனவே அனுபவப்பட்டிருப்போம். அதோட முடிவு பண்ணிக்குவோம் இது இப்படித்தான் இருக்கும் அப்படி. அப்படித்தான் எல்லாரும் ஒரு கருத்து வடிவம் எடுக்கிறோம் ஒரு விஷயத்தை. இப்ப ஒரு பொருளை சாப்பிட்றோம், அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எப்ப அந்த பொருளை எடுத்தாலும் முதல்ல உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஏற்கனவே சாப்பிட்டது ஞாபகம் வரும். அது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது முதலே முடிவு எடுத்தோம் மைண்ட், அதுக்கப்புறம் செயல்படும். இப்படித்தான் அவர் ஒரு நாள் என்ன பண்ணாரு, ஒரு கிராமத்தை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கார். இடையில ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருந்த ஒரு மக்கள் அவரை தடுத்து நிறுத்தி, என்னதான் நல்லவரா இருந்தாலும் அதற்கு மாற்று கருத்து உடையவர்கள் இருக்கதானே செய்வாங்க. எல்லா இடத்துலையும் இருக்கதான் செய்யும். அதில் தவறு இல்லை, அப்படிதான் இருக்கும். அப்படிப்பட்ட சிலர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இவங்கெல்லாம் நல்ல திரகாத்திரமா பயிற்சியாளர், நல்ல பயிற்சி முறைகள் எல்லாம் செஞ்சு திரகாத்திரமா இருப்பாங்க இல்லையா? அதை பார்த்து அவங்க எல்லாம் திட்டுறாங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம்? நீங்கெல்லாம் இவ்வளோ திரகாத்திரமா இருக்க, போய் வேலை வெட்டி செஞ்சுட்டு குடும்பம் குட்டியை பார்க்கறத விட்டுட்டு இப்படி ரோடா அலைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு அவனுக்கு வாயில வந்ததெல்லாம் திட்டுறான். இவர் கூட நிறைய சீடர்கள் வேற. இவர் அமைதியா கேட்டுட்டு இருக்கார். ஒருத்தன் இவருடைய சீடர் கோபத்துல அவனை தடுக்க சொல்றான்,
ஏன்னா அவங்களுக்கெல்லாம் கோபம். காரணம் அவருடைய குருவை திட்டுறான் அவன். இவர் பேசாம கேட்டுட்டு இருக்காரு. அவன் திட்டி தீர்க்கிற வரைக்கும் கேட்டுட்டு சொல்றாரு, எனக்கு நிறைய மக்கள் அந்த கிராமத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ உன்னுடைய வேகத்தை பார்த்தா இன்னும் இருக்கும் போல் இருக்கு சொல்ல வேண்டியது. ஆனா அவங்களுடைய நேரத்தை வீணடிக்க நான் விரும்பல. நான் இப்ப எனக்கு என்ன அனுமதி, நான் போறேன். நாளைக்கு திரும்பி இந்த வழியில வருவேன். அப்ப நீயே ஏதாவது மிச்சம் இருந்ததுன்னா திட்டிக்கோங்க. அந்த திட்டுனவனுக்கோ, என்னடா இப்படி இருக்கா ஒரு மனுஷன், நாமளும் என்னென்னமோ திட்டிட்டோம். இந்த ஆளு கொஞ்சம் கூட சொரணையே இருக்காது போல் இருக்குது. இப்படி சொல்றானேன்னு அவன் பிரமிச்சு போய் நின்னுட்டான். இவர் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போறார். பின்னாடி கோவப்பட்டான் பாருங்க ஒரு சீடன். அவன் வந்து இவர்கிட்ட சொல்றான், சாமி நீங்க லேசா கண்ணை செஞ்சுட்டா போதும், அவனை திம்சம் பண்ணியிருப்பான் நான். ஆனா நீங்க அமைதியா அவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டீங்க. அவன் சொன்னதெல்லாம் தவறு. இருந்தாலும் நீங்க பொறுத்து கொண்டு வந்துட்டீங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அவர் அவனை பார்க்குறாரு, கேட்டுக்கிறாரு. கேட்டுட்டு அதை விட்டு நகர்ந்துட்டு நடக்கும்போது அவங்களுக்கெல்லாம் என்ன இருக்கும்னா, கையில இந்த திருவோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் அந்த உணவு வாங்கி சாப்பிடுறதுக்கு அது ஒண்ணுதான் இருக்கு. அவ்வளவுதான் அவங்க சொத்து. அவர் என்ன பண்றாரு, அதை எடுத்து அவனை கூப்பிட்டு, இன்றிலிருந்து இது உன்னுடையதுன்னு அவன் கையில கொடுக்குறாரு. அவனுக்கு ஏற ஆனந்தம். கொடுக்கறது யாரு? குரு. ஆஹா! நாம அவர் மேல இருக்கிற அக்கறை வந்து அவர் புரிஞ்சிட்டாரு. அவன் என்ன நினைக்கிறான்? அவனுடைய கருத்து என்னவா இருக்குது? இது மாதிரி பல நேரங்கள்ல நாமளும் ஒரு கருத்துக்கு வந்துருவோம். ஒரு முடிவு எடுப்போம். அப்படி அவன் எடுக்கிறான். என்ன எடுக்கிறான்? நாம குருவின் மேல அக்கறைப்பட்டு அவருக்காக பேசின விஷயம் அவரை உண்மையிலேயே பாதிச்சிருச்சு. அதனால அவருக்குன்னு இருந்த அந்த திருவோட நம்ம கையில கொடுத்துட்டாரு. அவனுக்கு ஆனந்தம் தாங்கல. மாலையாச்சு எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க எல்லாம் அந்த கிராமத்துக்கு போறாங்க. பேசி எல்லாம் முடிச்சுட்டு அங்க ஒரு இடத்துல ஓரமா தங்குறாங்க. அவனுக்கு அவன் கூட இருந்த சீடர்கள்ட்ட எல்லாம் பெருமையோட சொல்லிக்கிறான். பாருடா அவங்களுக்கெல்லாம் குரு மேல அக்கறை இல்லை. நான் அவன் மேல இவ்வளவு அக்கறையோட நடந்துகிட்டேன். அதை பாராட்டி அவர் என்ன பண்ணாரு, இத எனக்கு கொடுத்திருக்கிறார். இது எவ்வளவு மதிப்பு மிக்கதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவன் ரொம்ப பெருமையா பேசிக்கிறது. அவங்க எல்லாம் அத மத்த சீடர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பொறாமையும் கூட. அடடா ஆமா, நாம பேசாம இருந்துட்டோம். இவன் தன்னை குருவின் மேல இருக்கிற அன்பை, தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி அவருடைய பிளஸ்ஸிங், அவருடைய வாழ்த்தை பெற்று விட்டான் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அவனும் அன்று இரவு பாதி வேலை வரைக்கும் தூக்கமே இல்லை அவனுக்கு. அவ்வளவு ஆனந்தம். படுத்து தூங்கிட்டான். அடுத்த நாள் காலையில எல்லாரும் அடுத்த பயணத்துக்கு கிளம்புறாங்க. அப்ப காலை உணவு எடுக்கணும் இல்லையா? இந்த நேரம் வருது. அவரு கூப்பிடுறார் அந்த சீடனை. ஓடி வரான் குருவே அப்படின்னு. அந்த திருவோட குடுன்னு கேட்கிறாரு. அவனுக்கு தூக்கி வாரி போடுது. அடடா என்னடா இது, இவரு நேத்து நம்ம கையில கொடுத்தாரு, நமக்கு கொடுக்கும்போது இது உன்னுடையதுன்னு வேற கொடுத்தாரு, அதை மறந்துட்டு திருப்பி கேட்கிறாரு. இவர் மறந்து இருந்து போயிட்டாரா, என்ன ஞாபகத்துல கேட்கிறாருன்னு அவனுக்கு உள்ளுக்குள்ள மனசு ஓடுது. இருந்தாலும் குரு கேட்கிறாரு, என்ன பண்றது? ஓடி போய் அதை வச்சிருந்த இதுல இருந்து எடுத்துட்டு வந்து கையில கொடுக்குறான். கொடுத்துட்டு அவனால தாங்க முடியல. சொல்றான், சாமி நேத்து நீங்க
இது உன்னோட இதுன்னு என் கையில கொடுத்தீங்க, அத நான் அதை பெற்றுக்கொண்டேன். அதை மறந்துட்டு இன்னைக்கு நீங்க திரும்பி கேட்டுட்டீங்க. நீங்க கேட்கறீங்கிறதுனால நான் அதை கொடுத்துட்டேன் அப்படின்னு அவருக்கு நினைவூட்டுறான். அவரு சொல்றாரு, இதே போலதான் நேத்து அவங்க கொடுத்தாங்க பாருங்க. யாரு? ஒருத்தன் திட்டினா பாருங்க. யார? குருவ. அத நான் என்ன பண்ணல? பெற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்றார். நீ உனக்கு கொடுத்ததை என்ன பண்ணிட்ட? பெற்றுக்கொண்டாய். உன்னோடதுன்னு நினைச்சிட்ட. நான் என்ன பண்ணேன்? அவன் திட்டுனான் பாருங்க. அது என்னோட இது இல்லைன்னு நானு அதை பெற்றுக்கொள்ளவில்லை. அதனாலதான் எனக்கு வருத்தமோ கோபமோ அவன் மேல வெறுப்போ இல்லைங்க. நீ பெற்றுக்கொண்டாய், அது என்னோடதுன்னு நீ அதை எடுத்துக்கிட்ட, அதனாலதான் உனக்கு இந்த போராட்டம் அப்படின்னு அவனுக்கு பாடத்தை அந்த வகையில சொல்றாரு. இது பேசி முடிச்சிட்டு அவங்க அந்த ரோட கிராஸ் பண்றாங்க. இவனுக்கு அடட, குரு சாமி எதையோ சொல்ல வந்திருக்கிறாரு, நாம எதையோ புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வீடுகள்லயும் சரி, அலுவலகங்களையும் சரி, உறவுகள்லயும் சரி, இது மாதிரி பல விஷயங்கள்ல நாம பொறுமையா என்ன சொல்ல வராங்கங்கிறத புரிஞ்சுக்காம நாமளே தீர்மானம் எடுத்துறோம். கடைசியில மனசு கடந்து போராடும். அதனுடைய வெளிப்பாடு என்ன? கோபம், வெறுப்பு, பொறாமை, வஞ்சம். இதெல்லாம் வெறும் உணர்வுகள் மட்டும் நினைக்காதீங்க. இதெல்லாம் நோய்கள். சார், எனக்கு பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு. ஐயா, எனக்கு சுகர் ஜாஸ்தியா இருக்குது. அவனுக்கு கேன்சர் வந்துருச்சு. அவனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு. இப்படின்னு நோய்களுக்கு பேர் சொல்றீங்க இல்லையா? இதனுடைய மூளை எதுன்னா உங்க உணர்ச்சிகள்ல இருந்து வர்றது. அந்த உணர்ச்சிகளுக்கு மூலம் எது? நாம தவறான புரிதலால, தவறான கணித்தலால, தவறான சிந்தனையால தவறா முடிவெடுத்துக்கிறது. எப்படி அந்த சீடன் நைட்டெல்லாம் தூங்காம கிடந்தான் பாருங்க, சந்தோஷத்துல, இல்லையா? இது போல பல சூழ்நிலைகள்ல நாம வாழ்றோம். இன்னைக்கு காலையில ஒரு நண்பர் சொல்லிட்டு இருந்தாரு, ஐயா நான் பாட்டுக்கு பேசாம இருந்தேன், ஏதனுக்கும் இந்த ஹெல்த் செக்அப் பண்ணலான்ட்டு போனேன் டாக்டர் கிட்ட. அவர் செக் பண்ணி, உங்களுக்கு சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது, இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்கன்னு ஆரம்பிச்சான். 8 வருஷமா இந்த டாக்டருக்கும் எனக்கும் தான் போராட்டம். காலையில போனா 140 இருக்கிற இடத்துல 180 இருந்துச்சுன்னா காலையில என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டான். எங்க வீட்டுக்கார அம்மாவும் கூட இருக்காங்களா, இவர் வாயை கட்டுறது இல்லைங்கன்னு ஆரம்பிச்சா எனக்கு இன்னும் பிரஷரும் சுகர் ஏறிடுது. இப்படி அவரு ஒரு 1/4 மணி நேரம் அவருடைய கதையை சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப எல்லா நோய்களுக்கும் மூல காரணம் நம்மளுடைய இமோஷனல் ஆக்டிவிட்டிஸ். அதுக்கு ஒரு பெரிய கேஸ் ஸ்டடியே இருக்குங்க, பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பெரிய கேஸ் ஸ்டடியே இருக்கு. அதிகமா பய உணர்வோட இருக்கிறவங்களுக்கு கிட்னி சீக்கிரம் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ நான் பயமுறுத்ததுக்காக சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். இந்த 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 தவறான புரிதலையும் தவறான எண்ணங்களையும் எண்ணத்தை நாம கையாள தெரியாதனால வர்ற குழப்பங்கள் தான் இதெல்லாம். மகரிஷி அவங்க எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிற தலைப்புல அகத்தாய்வு முதல் நிலை பயிற்சி ரொம்ப அற்புதமா சொல்லிக் கொடுப்பாங்க. பியூட்டிஃபுல்லா, அவ்வளவு எளிமையா ஒருத்தர் மனதை பற்றி புரிய வைக்க முடியாது. நிறைய ஞானாசிரியர் சாதாரணமா 8வது 10வது படிச்சவங்க எல்லாம் பெரிய பேராசிரியர்களா இருந்து அவங்களுடைய பேச்சை கேட்டீங்கன்னா அவ்வளவு அற்புதமா சொல்லுவாங்க. காரணம் மகரிஷியினுடைய அந்த எளிமையான அணுகுமுறை. சோ அந்த புத்தர் திரும்பி அந்த ஊரை கடக்க வராரு.
ஏற்கனவே கடந்து போன ஊரு அங்க முடிச்சுட்டு திருப்பி வர்றாரு அதே வழியில. சொல்லியிருக்காரு, நான் திருப்பி வரும்போது ஏதாவது பெண்டிங் இருந்தா எனக்கு நீ கொடுக்கலான்னு சொல்லியிருக்கிறாரா இல்லையா? அதுக்காக வர அந்த வழியே வராரு. அப்ப அவனை தேடுறாரு. அவன் ஒடியாந்து காலில் விழுறான். சாமி என்னை மன்னிச்சிருங்க, நான் நேத்து உங்களை தவறாக புரிந்து கொண்டேன். உங்களுடைய சிறப்பு எனக்கு தெரியவில்லை. அதனால கட்டாயம் என்ன நீங்க மன்னிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இங்கதான் புத்தர் என்ன சொல்றாருன்னா அவங்ககிட்ட, நீ நேத்து என்ன திட்டுன மனுஷன் இன்னைக்கு இல்ல. நேத்து என்ன திட்டுனே இல்ல, அந்த நபரு நானும் இப்ப இல்ல. நேத்து பார்த்த நானும் இல்ல, நேத்து பார்த்த நீயும் இப்ப இல்ல. நீயும் மாறி இருக்கிற, நானும் மாறிட்டேன். அதனால நீ எனக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, நான் உனக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு அவர் அந்த இடத்தை விட்டு போறதாக அந்த கதை. அன்பர்களே, இதுல நுட்பமான விஷயம் கவனிக்க வேண்டியது, நாம நம்ம சுற்றி இருக்கிற உறவுகளை பற்றி ஒரு சின்ன அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி வச்சுக்கிட்டு அந்த ஃப்ரேம்குள்ளேயே அவங்கள வாழ்நாள் முழுவதும் பார்க்கறதுனால துன்பம் அவங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான் அதிகம். எங்கிருந்து அந்த உணர்வு கிளம்புதோ அந்த இடத்த அது கெடுத்துட்டு தான் அடுத்தவங்களுக்கு போய் சேரும். கோபம் முதல்ல யார கெடுக்கும்னு நினைச்சீங்க? கோவப்படுறவனை தான் கெடுக்கும் ஃபர்ஸ்ட். யார் அதுக்கப்புறம் தான் கோபம் வெளிப்படும். யாரை நோக்கி அவரு செலுத்துறாரோ அங்க போகும். அதனால எப்பயுமே பெற்ற அனுபவத்தை வச்சு உடனே ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. தீர அனலைஸ் பண்ணி அது சரியா வருமா? ஏன்னா இந்த ரிவர்லாம் பார்த்துருப்பீங்க, ஆறு. நம்ம சும்மா ஜென்ரலா இது இது என்ன ஆறு? காவிரி ஆறு, வைகை ஆறுன்னு சொல்றோம். ஆறு போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு. ஆனா ஒரு அறிஞன் சொல்றான், நீங்க முதல் கால் எடுத்து வச்சீங்க இல்லையா? ஆத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல் கால் எடுத்து வச்ச ஆற்றுல நீங்க 2வது கால் எடுத்து வைக்க முடியாதாம். ஏன்? அந்த தண்ணி அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடும். நீங்க 2வது வைக்கிறது ஒரு புது ஆற்றிற்குள்ளதான் கால் வைக்க போறீங்க. சோ இது ஒரு சின்ன நுட்பமான அறிவு. உங்க குழந்தைகிட்ட, கணவர்கிட்ட, மனைவி கிட்ட, அலுவலகத்துக்கிட்ட எல்லா இடத்துலயும் இந்த அறிவு உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நீங்க அடுத்த அடி புது ஆற்றுல வைக்கிற மாதிரி அடுத்த நிமிஷம் வேற நபர் கூட பேசுறோம். ஏன்னா மாறிக்கிட்டே இருக்கும் நம்ம உடம்புலையும். நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் எல்லாம் புதிய செல்கள் உற்பத்தி ஆயிட்டு இருக்கும். பழைய செல்கள் கழிந்து போயிட்டு இருக்கும். மனமும் மாறிக்கிட்டே இருக்கும். கீப் ஆன் சேஞ்ச். மகரிஷி சொல்வார், உலகத்துல எது பர்மனன்ட்னா சேஞ்சிங் அலோன் பர்மனன்ட் சொல்லுவாங்க. அதாவது மாற்றம் ஒன்றே நிலையானது. மாறிட்டு இருக்கிற ஒன்றை நீங்க இது இப்படித்தான் இருக்கும்னு எப்படி முடிவெடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அப்ப எல்லா விஷயங்களும், அது உயிர் பொருள்களா இருந்தாலும் சரி, ஜட பொருள்களா இருந்தாலும் சரி, மனிதர்களா இருந்தாலும் சரி, உறவுகளா இருந்தாலும் சரி, மாறிக்கிட்டே இருக்குது. நீங்க மாறாத ஒன்றதாக நினைச்சு அது இப்படித்தான் இருக்கும்னு முடிவெடுத்தீங்கன்னா உங்களுடைய கணித்தல் அத்தனையுமே தவறாய். நான் சொல்றது உங்களுக்கு அநேகமா அர்த்தமாகும்னு நினைக்கிறேன். அதனால இந்த நிமிஷத்துல இருந்து ஏற்கனவே நீங்க நிறைய அபிப்பிராயம் உங்களை சுத்தி வச்சிருக்க உறவுகள் மேல வச்சிருக்கீங்களா, இவர் இப்படித்தான் எனக்கு தெரியும், எனக்கு தெரியுங்க. கல்யாணமாயி 1 வருஷத்திலேயே ஒரு நாள் பேசுனீங்க, அன்னைக்கு முடிவு பண்ணுங்க நீங்க எப்படி அப்படின்னு 20 வருஷம் கழிச்சு அந்த அம்மா சொல்லும். இப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஒவ்வொரு நாளும் உங்க கணவரா இருந்தாலும் சரி, உங்க மனைவியா இருந்தாலும் சரி, உங்க குழந்தைகளா இருந்தாலும் சரி, உங்க அலுவலகரா இருந்தாலும் சரி, எல்லாரும் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. தே ஆர் நாட் பர்மனன்ட். அவங்க ஒரு பார்த்தா பர்மனண்டா இருக்கிற மாதிரி தெரியும். எப்படி ஆறு ஒண்ணு
பர்மனண்டா ஆறு மாதிரி தெரியுதா? ஆனா புது தண்ணி வந்துகிட்டே இருக்கும். பழைய தண்ணி அந்த இடத்த விட்டு போய்கிட்டே இருக்கும். ஆறுனா என்ன? தண்ணி தானே. தண்ணி ஓடுற நீரோடை தான். இந்த ஓட்டம் தானே. இப்ப புது நீர் வந்துகிட்டே இருக்கும். பழசு அந்த இடத்த விட்டு நகர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ அதே போலதான் மனித வாழ்வில் உள்ள எல்லா ஜீவராசிகளும், உயிர்களும், உங்க உறவுகளும். எனவே அன்பர்களே, ஒருவரை பற்றி ஒரு புரிதல் என்பது ஒவ்வொரு நாளும் அது மாறக்கூடியது என்பதை புரிஞ்சு. எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு முடிவெடுக்காதீங்க. அப்படி இல்லை. இவன் ஒரு முறை ஒருத்தர்கிட்ட ஒரு அனுபவப்பட்டா அவன் அப்படித்தான் இருப்பான்னு கன்க்ளூஷன் பண்ணிடுறாங்க. அந்த ஃப்ரேம்குள்ள இருந்து அவங்கள பார்ப்பாங்க. மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ சரியான விழிப்புணர்வோடு அவங்கள கையாளணும். அதை பற்றிய விளக்கம்லாம் நீங்க பின்னாடி வரும்போது தெரிஞ்சுக்குவீங்க. எப்படி ஒரு விஷயத்த, ஒரு நபரை, ஒரு பொருளை, ஒரு அனுபவத்தை எப்படி கையாளணுங்கிறத பற்றி நீங்க பின்னாடி எதிர்காலத்துல மகரிஷியுடைய பயிற்சிகள்ல தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லி இன்றைய தலைப்பினுடைய அவசியத்தை உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன்.